எல்லாமே இருக்கு. புலி சிறுத்தை எல்லாமே இருக்கு. யானை இது வரைக்கும் வருது பாருங்க, இது வரைக்கும் வருது. இந்த பக்கம் வருது, இங்க கீழே எல்லாமே. பெரும்பாலும் இங்கதான் இருக்கு. காலாட்டி வரும், இதெல்லாம் வந்துட்டு வருதுன்னா நாங்க ஒதுங்கிக்குவோம். நைட்லையும் போக மாட்டோம் எங்கேயுமே. 6 மணி இருந்தாங்க இந்த சைடு போகும் ரோட்ல. அங்கே இங்கே ஆட்டையில ஒரு 4-5 எண்ணம் அடிச்சிருக்கு. கொட்டைக்குள்ளேயே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. காட்டில் மேய் பண்ண 2-3 அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காலம் வந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. போன வாரம் நாய்க்குட்டியவே தூக்கிட்டு போயிடுச்சு. இத்தப்ப நாயவே தூக்கிட்டு போயிடுச்சு. இங்கே வந்து இந்த மாசத்துல ஒரு ஆளை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து புளி அடிச்சிச்சு பாருங்க. ஆடு நாய் எல்லாம் தாண்டி போய் வீட்டுக்குள்ள போய் இங்க கடிச்சு வச்சிருச்சு பாருங்க. அடிச்சு இந்த இதுவே அப்படியே பேத்துச்சுங்க. அந்த கண்ணோட அடிச்சு கழுத்து பிடிக்குதுன்னு இப்படி கமந்துட்டாராமா. கழுத்து பிடிக்க போகும்போது கமந்து மாதிரி என்கிட்ட பிடிச்சிச்சு. ஊருக்கு இந்த பவுண்டரி பாருங்க, ஒரு இதில் வந்துடும். நம்ம கொஞ்சம் ஒதுங்கி பயத்தில் ஆளை மட்டும் தான் எனக்கு பயம். இல்லைன்னா கராடி அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இல்லை. வருது வருது. இந்த வழியில் தான் நம்ம கீழே இறங்கி போக போகிறோம். இந்த வழியில் கீழே இறங்கி போனோம்னா இங்கே வந்து அந்தியரை அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் அமைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே காஃபி செடிகள், காஃபி செடியில் வந்து காஃபி கொட்டைகள்லாம் இருக்குது. இப்போல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்குது. சீசன் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே ஒரு காங்கிரீட் நடைபாதை இருக்குது. இந்த பாதையில் கீழே போனால் அந்தியரை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேங்க. ஏன்னா இங்கே நான் இந்த கரிக்கூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு கீழ்ப்பகுதியில் போகும்போது கொல்லங்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களை பற்றியே கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அப்படி கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து அந்தியரை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொல்லி கொல்லங்கரைக்கு அடுத்தபடியாக இருக்கிற கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்திலேருந்து மக்கள் எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து அந்தியரை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான கிராம பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. கீழே ஏதோ ஒரு 2 அம்மாக்கள் போயிட்டுருக்காங்க. வேறு வழி கீழே இறங்குது. இறங்குற பாதையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சுற்றி இருக்கிற வியூவெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. பவானிசாகர் டேம் நம்மளுக்கு கிளியராக தெரியுதுங்கிறது. இங்கே வந்து மலையோட உச்சி, கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வந்து மேகம் சூழ்ந்துருக்கு. இந்த இடத்துல ஒரு மலையோட உச்சி இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. டேமில் தண்ணி இருக்குது கூட ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. நம்ம வந்து ரேஷன் கடைக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கீழ்ப்பகுதியில் போகும்போது ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க, வண்டி போகணும்னு சொன்னாங்க. அந்த வழி தான் நினைக்கிறது. ஃபுல்லாக வந்து ஜல்லி தான் இருக்குது. வழி வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. ரோடு ஃபுல்லாக வந்து ஜல்லியாக தான் இருக்குது. ஸோ இந்த வழியில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து இந்த வழியில் வண்டியில் வரலாமா இல்லை நடந்து போகலாமான்னு சொல்லி யோசித்தேன். சரி ரிஸ்க்கு வேணாம், வண்டியை நிப்பாட்டிட்டு
நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். வண்டியில் வந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பரவாயில்ல, அப்படியே ஒரு வாக் பண்ணலாம். அந்த அம்மா அங்கே 2 பேர் போகிறாங்க. அவங்க பின்னாடியே போனோம்னா கிராமத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். கீழே அங்கே பாசனம் முடித்த வழி, இந்த வழியில் நடந்து போகலாம். அது ஃபுல்லாக வந்து பாசனமாக இருக்குது. ஃபுல்லாகவே சுற்றி வந்து பலா மரங்கள். பலாப்பழ சீசன் அநேகமாக வந்து எண்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அதாவது பலா மரத்தில் எங்கேயுமே வந்து பலாப்பழங்களை நம்மளால் பார்க்க முடியல. சீசன் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பவானிசாகர் டேம் வந்து சூப்பராக தெரியுது. ரொம்ப பக்கத்துலேயே தெரியுதுங்க. இதுக்கு அதாவது இந்த மலைக்கு அந்த பக்கம் போனோம்னா கரிக்கியூர் இருக்கும். கரிக்கியூருக்கு அந்த பக்கம் போனோம்னா சில கிராமங்களும் இருக்கும். இங்கே வந்து பவானிசாகர் டேமோட வியூ வந்து சூப்பராக தெரியுது. இந்த அந்தியரை அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த 2 அம்மாக்கள் அநேகமாக வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பின்னாடி தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து வழியெல்லாம் ஓரளவுக்கு பார்த்து தான் போகணும். வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ கிளாரிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நானும் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியாச்சு. அது வந்து சூப்பராக நல்லா வந்து பிராண்டடாகவே வாங்கியாச்சு. கோப்ரோ தாங்க. கோப்ரோ ஆக்ஷன் கேமரா வாங்கி தான் நான் இப்போ வந்து வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ பதிவுகள் எல்லாமே வந்து 4K கிளாரிட்டியில் தான் வருங்க. அது வந்து இந்த கோப்ரோ கேமராவில் எடுத்த வீடியோ பதிவுகள் தான் வருங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா பலா மரங்கள் 1-2 அப்படியே பலாப்பழங்கள் தெரியுது. அநேகமாக நம்ம வந்து அந்தியரை அப்படிங்கிற கிராமத்தை ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. இங்கே வீடுகள் தெரியுது, ஆட்கள் பேசுகிற சத்தமும் கேட்குது. கிளைமேட் வர மழை வர மாதிரி மறுபடியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே முன்னாடி போய் கிராமத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் வந்து அந்தியரை அப்படிங்கிற கிராமம். எத்தனை வீடு இருக்குன்னு தெரியல, போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதுசாக வீடெல்லாம் ஆகிட்டுருக்கு போல இருக்குது, கவர்மெண்ட் வீடுங்க. இது ஒரு பெரிய மரம் விழுந்துருக்கு. இந்த வழியாக போகணுமா?
புதுசாக வீடெல்லாம் ஆகிட்டுருக்கு. இது அந்தியறைங்களா? அந்தியறைங்களா? எத்தனை வீடு இருக்குமா? 10 வீடு தானா? வணக்கம்மா, காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. காரமடையிலேருந்து வர்றேன். உங்கள் கிராமத்தில் பார்க்கலான்னு வந்தேன். மேலே கண்டிப்பட்டி குளங்கரையில் போயிருந்தேன். சரி, உங்கள் கிராமங்கன்னு சொன்னாங்க, அந்தியரை இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு போகலாம் வந்தேங்கம்மா. இது அந்தியரைங்கம்மா? எத்தனை வீடு இருக்குமாங்க? 15 வீடுங்களா? 18ங்களா? இந்த ஊருக்கே மொத்தமாக 18 வீடுங்களா? ஊர் இது மட்டும் தான் ஊருங்களா இல்லை கீழே இருக்குங்களா? இது மட்டும்துங்களா? சரி சரிங்க. இதெல்லாம் வீடெல்லாம் ஆகிட்டு இருக்குண்ணா, கவர்மெண்ட் வீடுங்களா? எத்தனை வீடு ஆகிருக்குங்க? 9 வீடுங்களா? ஓ ஓ, 18 வீடு சொல்லியிருக்காங்களா? 18 வீடுக்கு சொல்லியிருந்தோம். அது 8 வீடு 9 வீட்டுக்கு வரல. 9 வீடு மட்டும் வந்திருக்காங்க. ஓ சரிங்க. 9 வீடு கட்டிட்டுருக்காங்க. ஓ சரி சரிங்க. உங்கள் பேருங்கம்மா? ஜனத்து. எதுமா? ஜனத்து. ஜனத்துங்க. ஓகே. இங்கெல்லாம் எத்தனை வருஷமா இருக்குங்கம்மா இந்த ஊர்? இங்கெல்லாம் நம்ம மாமியார் மாமனார்லாம் நம்ம நல்லா இருந்துருக்காங்க. சரிங்க. நான் வந்து 30 வருஷம். 30 வருஷங்களா? இந்த கிராமம் எத்தனை வருஷமா இருக்குங்க? இது வந்து நம்ம பல வருஷம் இருக்கும். பல வருஷம் இருக்குங்களா? 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஓஹோ. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இங்கே தான் இது மாதிரி இருந்துச்சு. அப்படிங்களா? ஆனால் அப்போவெல்லாம் வந்து இது மாதிரி இல்லை, வெறும் காப்பி தோட்டம் தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் டீ அது இது போட்டிருக்காங்க. ஓ, என்னென்ன இங்கே இருக்குமா? காப்பி டீ அது மட்டும், பழமரம் அது மட்டும் தான் இருக்குது. ஓ, இங்கே விவசாயம் பண்ணுறதுக்குள்ள பூமியெல்லாம் இருக்குங்களா? பூமியெல்லாம் இருக்குது. அது விவசாயம் பண்ணுறதுக்கு குரங்கு, யானை, பன்னி. யானை பன்னியெல்லாம் இருக்குங்களா? குரங்கு சொல்ல தாங்க முடியாது, அதனால இருக்குது. ஆறு விவசாயம் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரிங்க. இப்போ எல்லாம் ஆள் பண்ணுறதில்ல. ஓஹோ. அதுக்கு வச்சா ஆள் காவல் வைக்கணும். சரின்னு தொல்லைன்ட்டு ஆள் வைக்கிறதில்ல. சரி சரிங்க. இல்லை சொந்தமாக தோட்டம் இருக்குங்களா? சொந்தமெல்லாம் வச்சுருக்காங்க. சொந்தமாலாம் இருக்குங்க. ஓ, எல்லா வீட்டுக்காரங்களுக்கு இருக்குங்களா? எல்லா வீட்டுக்காரருக்கு இல்லை, 2-3 பேருக்கு இருக்குது. மற்றவங்களும் சும்மா தான் இருக்குது. ஓஹோ. சரி சரி. இங்கே வந்து யானை, பன்னி, வேற என்ன இருக்குமா? குரங்கு, கரடி எல்லாமே இருக்கு. மிருகங்களும் இருக்கு, புலி எல்லாமே இருக்கு. புலி, சிறுத்தை எல்லாமே இருக்கு. புலி, சிறுத்தை இருக்குங்களா? எல்லாம் இருக்குது. ஓ, ஊருக்குள்ள வருங்களா யானைகளா? யானை இது வரைக்கும் வருது பாருங்க. எது வரைக்கும்? இந்த கிரவுண்ட் வரைக்கும் வருது. இந்த பக்கம் வருது, இங்க கீழே எல்லாமே. ஓ, எப்போ கடைசியாக ஊருக்குள்ள இங்கே வந்துச்சுங்க? போன வாரம் வந்து போயிட்டு. போன வாரங்களா? ஓஹோ. பெரும்பாலும் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குங்களா? சுற்றிலும் பழம் இருக்கிறனால வந்து பழக்காய் தின்னுட்டு போகும். கரடி வரும். இதெல்லாம் வந்துட்டு தான். ஓ, சுற்றி பார்த்தீங்கன்னா பழமரம் நிறையா இருக்குது. நிறையா இருக்குது. எஸ்டேட்டு, குள்ளாங்கரை எஸ்டேட் இருக்குது. சரிங்க. அதனால நல்லா பெரும்பாலும் இங்கே வந்து சுற்றிட்டு தான் இருக்கும். ஓ, ஊருக்குள்ளே வந்து ஆளுகளை கலாட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? இங்கே யாரும் அது மாதிரி கலாட்டம் பண்ணுறதுல அது வருதுன்னா நாங்கள் ஒதுங்கிக்குவோம். நைட்லேயும் போக மாட்டோம் எங்கேயுமே. சரிங்க. நைட்லாம் நம்ம 10 மணிக்கு மேலே இங்கே நடக்கவே முடியாது. 10 மணிக்கு மேலே நடக்க முடியாதுங்க. 6 மணி ஆனாவே இந்த சைடு போகும் ரோட்டில். அங்கே 6 மணிக்கே ரோட்டில் யானை போகுங்களா? 6 மணி ஆனாவே. ஓ சரிங்க. அந்த டீ காட்டுலாம் நாங்கள் அதை பார்த்து ஒதுங்கிக்குவோம். ஓ, 6 மணிக்கு மேலே வந்தாவே பார்த்தா வரணுங்களா? நீங்களே பார்த்தா வரணும். காலை நேரத்தில் போகிறதுக்கு கொஞ்சம்
கஷ்டம் தான். கிராஸ் பண்ற கையா அந்த ரோட்ல அங்கிருந்து இங்க போகும், இங்கிருந்து அப்படி போகும். காலையில எத்தனை மணிக்கு சொல்றீங்கம்மா? 6 மணிக்கெல்லாம் போக முடியாது. கொஞ்சம் ஓஹோ. ஏறுமே காட்டெருமே இருக்கு. எல்லாம் சுத்தி வந்துட்டே இருக்கு. ஓஹோ. 6 மணிக்கே வந்து இப்போ யானை மேலே இருந்து கீழே இருந்து மேலே வந்து கிராஸ் ஆகுங்களா? அதனால இங்கே 6 மணிக்கே போக முடியாது. 6 மணிக்கெல்லாம் போக முடியாது. 7-8 மணிக்கு மேலே இப்போ நல்லா வெளிச்சம் வந்த பின்னாடி தான் நீங்கள் போக முடியும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி சாயங்காலம் வந்து இருட்டு வரதுக்குள்ளேயே வந்துடணுங்கிறீங்க. ஓ வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஒரு 7-7:30 ஆயிடும். வரது பார்த்து தான் வரணும். இப்போ எப்படிமா நீங்கள் நடந்து வர வழி இருக்கு, அந்த வழி தானுங்களா? அந்த வழியே தான். இதே சைடில் தான் வெட்டி விட்டுருக்காங்க போல இருக்குங்க. ரோடு போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக அந்த வீடு கட்டுறக்காய் சரிங்க வீடு போட்டு ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த தாரெல்லாம் ஊற்றல, ஜல்லி மட்டும் போட்டுருக்காங்க. அதை வெறும் ஜல்லி மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஒன்றும் தாரில் ஊற்றாம அப்படியே மழை பெஞ்சதெல்லாம் வந்து மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போய் போன வருஷம் தான் போட்டாங்க. சரிங்க. அது இன்னும் தாரெல்லாம் இன்னும் ஊற்றல. ஓஹோ. அதுக்கு அமௌண்ட் பத்தலை அப்படின்ட்டு ஜல்லி மட்டும் போட்டு. ஓஹோ. ரோடு போடுறேன்னு சொல்லியிருக்காங்களாம்மா? சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டு பத்தலைன்னு இருக்காங்க. ஒரு வருஷமா எப்படியா இருக்குங்களா? ஓஹோ. சரி. இப்போ வீடு வந்து இப்போ இந்த ரோடு ஆகிறதுனால இந்த ரோட்லலாம் வந்து பொருள் கொண்டு வந்து இப்போ வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக மட்டும் இந்த ரோடு வந்து பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி நீங்கள் போகிறது வரதெல்லாம் நடந்து போகிற வழி தான். இப்போ மேலேருந்து நடந்து வர்றங்க அந்த கோத்திமுக்கிலேருந்து நடந்து வர வழிங்களா? இதில் தான் வரணும், இதில் தான் போகணும். ரேஷன் இல்லைம்மா? ரேஷன் இப்போ தான் மேலே ரேஷன் கடையில் இங்கேயே இருக்குது. மேலே எங்கேயுமா? கோத்திமுக்கில் இருக்குது. கோத்திமுக்கில் இருக்குங்களா? ரேஷன்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா? போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, லைப்ரரி இருக்கு, பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் மேலே வேலை ஏதாவது பொருள் வாங்கலாம்னு தான் மேலே கோத்தரி சொல்ல மாட்டேன். என்ன ரேஷன் மட்டும் அங்கிருந்து நீங்கள் தூக்கிட்டு வரணும், தலையை தூக்கிட்டு வரணும். வண்டியில் வச்சுட்டு இந்த வண்டியில் வர முடியாது. வண்டிக்கு வாடகை கொடுக்கணும். அது சிரமத்துக்கு இது கையிலே எடுத்துட்டு. சரிங்க. ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறுத்தை இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஆடு கோழி எல்லாம் தான் பிடிச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே அட்டையில ஒரு 4-5 எல்லாம் அடிச்சிருக்கு. கொட்டைக்குள்ளேயே ஒன்று அடிச்சுட்டு போயிடுச்சு. உங்களுதுங்களா? சரிங்க. கொட்டைக்குள்ளே 4-5 எல்லாம் அடிச்சிச்சு. காட்டில் மேய் பண்ண 2-3 அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காலம் வந்துச்சு. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. போன வாரம் நாய்க்குட்டியவே தூக்கிட்டு போயிடுச்சு. இத்தப்ப நாயவே தூக்கிட்டு போயிடுச்சு. இங்கே வந்து இந்த மாதத்தில் போன வாரங்களா? போன வாரம் புதன்கிழமை. சரிங்க. போன வாரம் புதன்கிழமை அப்படின்னா 10 நாள் தான் ஆகுது. 10 நாள் ஆகுது. சரிங்க. வந்து இந்த மழை கூட இல்லை. நல்ல வெளிச்சம். 10 மணிக்கு கூட ஆகல. சரிங்க. நாங்கள் படுத்துட்டு அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பிடிச்சிட்டு போயிருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? அது பிடிச்சிட்டு போன தேவை இருந்துச்சு பாருங்க. பிடிச்சி போன அந்த காலோட அச்சு அப்படி இருக்கு. மழை பெஞ்சிருக்கனால அச்சு. அதை வச்சு தான் நீங்கள் சிறுத்தைன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்போ சிறுத்தை நடமாட்டலாம் எப்பவுமே இருக்குறீங்க. பகல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது இல்லைங்களாம்மா? தெரியாது. பகல்ல எங்கேயாவது சோழக்கெல்லாம் இங்கே இருக்கும். பகல்லாம் தெரியாது. நைட்டில் நாய் ஆடு எல்லாம் ஏன்னா நிறைய கிராமத்தில் அதான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து சுற்றிட்டு இருக்குங்க. போன மாதம் இல்லை, அந்த மெட்டுக்கல் இந்த இடத்துல மெட்டுக்கலுக்கு கீழே. சரிங்க. ஒரு ஆளை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து புளி அடிச்சிட்டு போங்க. ஆளை வந்து வீட்டுக்குள்ளேயே புளி அடிச்சிச்சுங்களா? கடை திறந்து வச்சுட்டு ஆடு நாய் எல்லாம் தாண்டி போய் வீட்டுக்குள்ள போய் இங்க கடிச்சு வச்சிருச்சு பாருங்க. ஆளுங்களா? மனுஷனவே கடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி இப்பதான் வந்திருக்காங்க. ரெடி ஆயிட்டாருங்க. எந்த ஊருங்கம்மா? அங்க மெட்டுக்கலுக்கு கீழே காட்டாங்கல்னு சொல்றாங்க. மெட்டுக்கலுக்கு கீழே காட்டாங்கல்லுங்களா? சரிங்க. மெட்டுக்கல் நான் போயிருக்கேங்க. மெட்டுக்கலுக்கு கீழே. மெட்டுக்கல்லேருந்து கீழே எந்த பக்கங்கம்மா? காத்தாங்கல் நான் கேள்விப்பட்டதில்ல. இந்த பக்கம் பார்த்தோன்னா கீழே போனால் கொடகூர் இருக்கு. இந்த மெட்டுக்கல் கீழே இந்த பக்கம் கொடகூர். இப்படி வந்து கம்பையூர் பாவியூரில் இருக்கு. காட்டாங்கல்ங்கிறதுங்க எந்த பக்கமா? அந்த பக்கம் போகணும். கீழ்கொத்தர் வழி போகிறதுங்களா? அங்கே நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு போல. சரிங்க. கடிச்சு இந்த இதுவே அப்படியே பேர்த்துச்சுங்க அந்த கண்ணோட. அடிச்சு கழுத்து பிடிக்குதுன்னு இப்படி கமுந்துட்டாராமா. கழுத்து பிடிக்க போகும்போது இது கமுந்த மாதிரி இங்கே பிடிச்சிச்சு. இது இந்த சதையவே போய் பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது பண்ணிட்டு வந்துருக்காங்க. எப்போ நைட்லிங்களா பகலுங்களா? நைட்லிங்களா? எத்தனை மணி இருக்குங்க? சுமார் 10-11 மணி இருக்குங்களாம்மா. சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்துருக்காங்க. படுத்ததுக்கு அப்புறம் போய் ஆடு நாய் எல்லாம் தாண்டி போய் மனுஷன் கடிச்சு. மேக்ஸிமம் பார்த்தோன்னா வந்து ஆடு நாய் இதுதான் பிடிக்கும். இது அதையும் தாண்டி போய் மனுஷங்களே போய் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த லோக்கலில் இப்போ இந்த 1 மாதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படின்னா புளியும் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. அப்படின்னா சிறுத்தை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். புளியும் இருக்கு. மொத்தமாக ஊர் இது மட்டும் தானாங்கம்மா? இது மட்டும் தான். சரி. உங்களுக்கெல்லாம் என்ன வேலைங்கம்மா? தொழில்? வேலை வந்து நாங்கள் கூலி வேலைக்கு தான் போகிறோம். எங்கே போகிறீங்கம்மா? நாங்கள் வந்து சிவகாமி எஸ்டேட்டு போகிறோம். இங்கே சிவகாமி எஸ்டேட்டு எங்கே இருக்குங்க? அங்கே 7 போயிட்டு இந்த பக்கம் வரணும்.
எஸ்டேட் போகிறோம். இப்போ எங்கள் அத்தையெல்லாம் வீட்டில் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து குழந்தை வச்சுட்டு வீட்டில் இருக்குது. பொண்ணோட வீட்டுக்கார மட்டும் வேலைக்கு போகுது. நாங்கள் வேறு யாரும் வேலைக்கு போகிறோங்க. எஸ்டேட் போன ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோங்க? 350. பொம்பளைக்கு 350. ஆம்பளைங்களுக்கு 600 கிடைக்குது. ஆனால் ஆம்பளைங்க இங்கே நம்ம வீட்டில் ஆள் போகிறதில்ல. ஓ சரிங்க. இங்கே இருக்கிறவங்களாம் பகுதி பேர் இங்கே பக்கத்துலேயே செய்கிறாங்க. அங்கே எஸ்டேட். ஆனால் தோட்டத்துலலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. தோட்டத்துலாம் ஒன்றும் பண்ண வழி இல்லைங்க. பண்ணுறதுக்கு வழி இல்லை. உங்களுக்கு தோட்டம் இருக்காம்மா? உங்களுக்கு தோட்டம் இருக்கா? எங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. சரி சரி. ஓ அது ஒன்றும் விவசாயம் எதுவும் பண்ணி. ஓஹோ. ஹாய், உங்கள் பேர் என்ன? ஹாசினி. என்ன படிக்கிறீங்க? 9th. எந்த ஸ்கூலு? கரிக்கியூரா? கரிக்கியூரா டெய்லி பஸ்ஸில் போயிடுறீங்களா? ஓகே. இந்த பஸ் ஒன்று போகும் கோத்தகிரிலேருந்து கரிக்கியூர் வரைக்கும் போகிற அந்த பஸ்ஸா? ஓகே ஓகே, சூப்பர். இங்கே இருக்க எல்லாருமே படிக்கிறதுக்கு எப்படிங்கம்மா எங்கேம்மா போகிறாங்க? எல்லாம் கரிக்கியூர் தான். எதுமா? சோலூர் மூட்டை இல்லைன்னா கரிக்கியூருங்களா? ஓகே. டெய்லி வந்துட்டு போயிடுறாங்களா? நான் இங்கே மேலே போனால் உங்களுக்கு பஸ் இருக்கு. ஆ சரிங்க. போகிறதில்ல. ஓ டெய்லி பஸ் உங்களுக்கு இருக்குனால பிரச்சனை இல்லை, வந்துடுறாங்க. வந்து இது மட்டும் கொஞ்சம் நடந்து வரணும் இல்லைங்களா? அது வந்து எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்தெல்லாம் வந்துடுவாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 6 மணிக்கு மேலே. ஒரு 5 பிள்ளைங்க தான் இருக்காங்க. ஓ சரிங்க. எல்லாம் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க. ஓ அதனால படிக்கிறதுல 2 பிள்ளைங்க மட்டும் ஒரு 5 பிள்ளைங்க. சரி சரி சரி. ஓஹோ. நம்ம பிள்ளைங்க அங்கே தான் கரிக்கியூரில் தான் படிச்சு. கரிக்கியூருங்களா? ஓ சரி சரி. கரிக்கியூரில் எத்தனை வரைக்கும் இருக்குங்கம்மா பள்ளிக்கூடம்? இப்போ ஃபஸ்ட்டு 8வது வரைக்கும், இப்போ 10வது வரைக்கும். 10வது வரைக்குங்களா? 10வதுக்கு மேலே போனால் சோலூர் மாட்டேங்களா? ஓ அங்கே 11, 12 இருக்குறீங்களா? ஓ சரி, நல்லதும்மா. அப்படியே பாட்டு வரேங்க. சரி, முன்னாடி அப்படியே பாட்டு வரேன். பரவாயில்ல. நான் வந்து ஏற்கனவே கண்டிப்படியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். முன்னாடி அப்படிங்களா? அவர் தான். சரிங்க. அவர் தான் நான் கண்டிப்பட்டியில் பார்த்தேன். அப்போ தான் அவர் சொன்னார் அந்தியரை கீழே இருக்குங்க நம்ம ஊருன்னாரு. சரி வரேங்கம்மா, வரேங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அங்கே உங்களை பார்த்தமே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பட்டியில் நம்ம பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அங்கே நான் உங்களை பார்த்தமே கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? வேற ஒரு சுமையோட வர்றாரு. நீ இடிக்குது, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கணும். இன்னும் இடிக்குது. நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகேங்க. எதுங்கண்ணா? எங்கள் ஊர் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்குது இப்போ தான். சரி சரிங்க. வீடெல்லாம் ஆகிட்டு இருக்கும் போல இருக்கு. எத்தனை வீடு ஆகுதுன்னு இப்போ? 10 வீடுங்க. 10 வீடுங்களா? 18 வீடு சொன்னாங்க. எல்லா வீடு சொன்னாங்க. பாய்தான் ஆகுதுங்களா? 10 வீடு தான் கட்டியிருக்காங்க. மீதி வீடு கட்டணும். இன்னும் கட்டணும். கட்டணும் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. ஓ சரி சரிங்க. எங்கே வேலைக்கு போயிட்டு வரீங்களா? இல்லை எப்படி? வேறாக்கு போயிட்டு வேறக்குங்களா? இன்றைக்கி லீவுங்களா? ஞாயிற்றுக்கிழமை? சரி சரிங்க. அது கடைசியாக கண்டிப்பட்டியில் பார்த்தேன். ஆமாங்க. நீங்களும் அண்ணா 2 பேரும் பார்த்தேன். சரி, அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா அந்த கீழே கரிக்கூர் வரைக்கும் போயிருந்தாங்க. பங்களா படிக்க, சக்க படிக்க அதெல்லாம் போயிட்டு வந்தேன். அப்புறம் 2 மாதம் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அப்புறம் எங்கேயும் போகல 2 மாதமா. சரி இன்னைக்கு தான் அப்படியே போகலான்னு வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சரி, இங்கெல்லாம் எப்படின்னா யானை இதெல்லாம் விளாட்டம்லாம்? யானை எங்கள்கிட்ட இப்போ காணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இருந்தது. காணும். சரி சரி. இங்கே வருங்களா ஊருக்குள்ள? ஊருக்கு இந்த பவுண்டரி வருங்க. ஒரு இதில் வந்துடும். இதுலேயே வந்துருங்களா? ஓ வந்து ஆளுகள்லாம் பார்த்தோன்னா தொந்தரவு பண்ணது? தொந்தரவு எல்லாம் பண்ணலைங்க. நம்ம கொஞ்சம் ஒதுங்கி பயத்தில் சரி சரி. உங்களுக்கு வேலை அதே தானுங்களா? எஸ்டேட் வேலை தானே? எஸ்டேட் தான். கண்டிப்பட்டி இங்கே குளங்கரை எஸ்டேட்? ஆமாங்க, குளங்கரை எஸ்டேட். சரி சரி. உங்கள் வீடுங்களா? எதுண்ணா? எங்கள் வீடு தான். இதுங்களா? புது வீடு அங்கே கட்டிட்டோம். புது வீடு அங்கே கட்டிட்டு இருக்காங்களா? ஓகே. இப்போ இருக்கிற வீடுங்க? இப்போ இருக்கிற மேல் வீடு. அந்த மேல் வீடுங்க, அந்த வீடுங்களா? ஓ சரி. அங்கேருந்து மேலேருந்து வருமா மொதல் வீடு? ஆமாங்க. ஓ சரி. இப்போ யானை போக வேறு என்ன இருக்குங்க அங்கே? வேறு
ஆனை மட்டும் தான் எனக்கு பயம். முன்னா கராடி அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இல்லை. வருது ஆனால் யானைக்கு மட்டும் தான் கொஞ்சம் பயம். சரி சரிங்க. இப்போ கடைசியாக போச்சுங்க இங்கே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சுங்க. ஆளுகளான தொந்தரவுல பண்ணலாம். சரி சரிங்க. இந்த பலாப்பழ சீசன்லாம் எப்படி போச்சுங்க? பலாப்பழ சீசன் தான் வந்து சீசனுக்கு பயங்கர தொந்தரவு. ஆனை கராடி மிருகங்களை முடிஞ்சுங்களா சீசனு? முடிஞ்சு. இந்த பலாப்பழ சீசன் தான் இங்கே போனால் பார்த்தோன்னா வந்து யானை கலாட்டம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னாங்க. நானும் ஒரு 2-3 ஊருக்குலாம் போனேங்க. பலாப்பழ சீசன்னா வந்து கரடியே நேர்லேயே பார்த்தேன். 2 கரடி பார்த்தோன்னா வந்து மரத்துலேருந்து அப்படியே பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தோன்னா வாயில் கடிச்சிட்டு அப்படியே இறங்குது. நேர்லேயே 2 பார்த்தேன். அதனால் இந்த பலாப்பழ சீசன் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? ஓகே ஓகே. மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி சரி. இங்கே உங்களுக்குலாம் தோட்டம்னா? தோட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க. எவ்வளோ ஏக்கர் இருக்குங்க உங்களுக்கு? ஒரு 6 ஏக்கர். என்ன போட்டிருக்கீங்க? ஒன்றும் போடலைங்க. ஒன்றும் இல்லைங்களா? எதுவும் பண்ண முடியலைங்க. ஒந்தி காடுங்களா? எதுவுமே பண்ண இருக்குது, ஆனால் யாரும் பண்ண முடியல. சரி சரி சரிங்க. வேலைக்கு போனதான் சாப்பாடு, மற்றபடியில் எதை நம்பியும் கிடையாது. ஆடு மாடு கோழி எதுவுமே இல்ல. நம்ம வேலைக்கு போய் ஒருத்தர் பாடுபட்டா ஒரு 3 ரூபாய்க்கு சம்பளம். அது இல்லை. நம்ம காலைல 7 மணிக்கு போவோம். சரிங்க. சாயங்காலம் 7 மணி 7 ஆயிரும். இந்த சிவகாமி ஸ்டேட் தான் போகும். சரி சரி. உங்களுக்கு எவ்வளோ சம்பளங்க? எங்களுக்கு வந்து இங்கே 400 தராங்க. எவ்வளோங்க? 400. 400ங்களா? ஓ. பொம்பளைங்களுக்கு 350. இங்கெல்லாம் இந்த ஊர் வந்து எத்தனை வருஷம் இருக்குண்ணா? இது பரம்பரை காலத்தில் இருக்கு. பரம்பரை காலத்து எத்தனை தலைமுறையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? தலைமுறைனா தெரியாதுங்க. அது கரெக்டாக சொல்ல முடியல. நீங்கள் எத்தனை பரம்பரை பார்த்துருக்கீங்க? இப்போ அப்பா தாத்தா அவங்கள பார்த்துருக்கேங்க. அதுக்கு முன்னாடி கொள்ளு தாத்தா பார்க்கலைங்க, பார்த்ததில்ல. ஆனால் இங்கே தான் இருந்திருக்காங்க. இங்கே தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறைன்னு தெரியாது. ஓகே. பல தலைமுறை இங்கே இருக்கிற கிராமம் அது. ஓகே ஓகே. ஃபஸ்ட்லேருந்தே இந்த 18 குடும்பம் மட்டும்தானா, இல்லை வந்து இங்கிருந்து ஏதாவது போயிருக்காங்களா வெளியே? வெளியே போயிருக்காங்க. ஓ. இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 40 குடும்பம் இருந்துச்சு, இப்போ 20 தான் இருக்குது, இப்போ 10 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது எதாவது இருக்குங்களா? பாதி பேர் போயிருக்காங்க. இங்கே இருந்தவங்க அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. ஓ. என்ன உங்களுக்கு ரோட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தூரம் நடக்கணும் இல்லைங்களா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்தால் ரோட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி சாயங்காலம் வந்து ஏதாவது உங்கள் வேலையை விட்டு வரனாலும் ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தால் வந்துடலாம். ஆனால் இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணல போல. என்ன இருந்துச்சுன்னா இங்கே வண்டி வாகனம் ஏதோ போயிட்டு வரக்கூட ஒரு பைக் இருந்தால் கூட போயிட்டு வந்துடலாம். இப்போ பைக்கெலாம் கொண்டு வர முடியுங்களா இதில்? வரலாங்க. ஓ. இந்த ஜல்லி போட்டு காலத்து போட்டு நல்லா இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஜல்லியாக இருக்குது, கொஞ்சம் சிரமப்பட்டு வரணும். ஆமாங்க. ஓ ஓ. உங்களுக்கு தாரோ இல்லை காங்கிரீட்டோ போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இது கேட்டிருக்கீங்களா வழி? இது சொல்லியிருக்கோங்க. அடுத்த ஸ்கீமில் பஞ்சம் தராங்க. ஓ ஓ. சரி சரி. இப்போ உங்களுக்கு இந்த வீடே வந்து இந்த வழி இருக்கிறனால தான் வீடு வருது, வீடானது இல்லைன்னா வீடு ஆகாது. ஓ. அவர் கான்ட்ராக்டரும் அவர் பாவம் கஷ்டப்பட்டு பொருளெல்லாம் சொன்னோம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து பொருள் வந்து இங்கே கடத்தணும். ஆமாங்க. பொருள் கடத்தணும்னா வழி இருந்தால் மட்டும்தான் பொருள் கடத்த முடியும். அதுக்காக இந்த வழி இருக்குனால ஏதாவது இதை வச்சு வந்து பொருள் கடத்தி வீடு கட்டிகிட்டு இருக்காரு. சரி சரி. இல்லைன்னா தார் ரோட்லேருந்து கீழே சுமக்கணும். தார் ரோட்லேருந்து அங்கேருந்து சுமக்கணும். அது நடக்கிற காரியங்களா? கொஞ்சம் தூரமாக தான் பரவாயில்ல, கொஞ்சமாக தான் பரவாயில்ல. ஒவ்வொரு டைமு ஒவ்வொரு சிமெண்ட் மூட்டை கொண்டு வருது, இல்லை ஒரு ஆலப்பழக்கு தான் கொண்டு வர முடியும் இல்லைங்களா? இப்போனா இங்கே வந்துடும். வந்துடலாங்க. சரி சரி. நல்லா மழை வர மாதிரி இருக்குது, மாதிரி கிளைமேட்டு மாதிரியாக தான் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. சரி சரி. சரி சார், மழை வந்துடும். ஓகேண்ணா ஓகேண்ணா. நானும் அப்படியே பார்த்து கிளம்புறேன். பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்படியே பார்த்து ரோடே போகிறீங்களா? இல்லை இதுலேயும் போயிருங்கண்ணா. முன்னாடி வண்டி முன்னாடி நிப்பாட்டிருக்கேன். இப்போ மேலே கலை. ஆமாம். சரி. மேலே இந்த கோத்தி முக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த முக்கு இருக்குல்ல, உள்ள மெட்டுக்கல் போகிற வழி இருக்குல்ல, அங்கே தான் நிப்பாட்டிருக்கேன். சரி. அதனால் அந்த வழியிலே போயிடலாம். இதில் போனால் பார்க்குங்களா, அதில் போனால் பார்க்குங்களா? இதில் போனால் நீங்கள் அப்படியே போய் ரோடே போகலாம். இப்படியே போங்க. ஓ, இதிலே போய்க்கலாங்களா? சரி சரி. சரி நல்லதுண்ணா. இந்த வழியை பார்த்துட்டு இந்த வழியை அப்படியே பார்த்துட்டே போகிறேன். பார்த்துட்டே அப்படியே போய் மேலே போய் சேர்ந்துக்கிறேன். சரிங்க. சரி நல்லதுண்ணா. ரைட்.
இதுதான் வந்து யானை வந்தால் சவுண்டு கொடுக்கும் அறிகுறிகள். ஓகே, நல்லா மழை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற அந்தியரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், பவானிசாகர் டேமெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது. கீழே ஃபுல்லாக ப்ளைன் தெரியுது. இது ஒரு மலையோட ஒரு அடிவாரம். இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் தோட்டங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து ஊர். கிளைமேட்டு பாருங்கள், மிஸ்ட்டு வந்து பயங்கரமாக கவர் ஆகிட்டுருக்கு. மிஸ்ட்டு மட்டும் கிடையாதுங்க, மழையும் வந்துட்டுருக்கு. நானே வந்து மலையில் 1 மணி நேரம் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்புறேங்க. இதுதான் வந்து இந்த கிராமத்துக்கு போட்டு கொடுத்த வழி. ஆனால் வந்து பாதிலேயே நிற்குது. ஜல்லி மட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ரோடு எதுவும் போடல. ஸோ இந்த ரோட்டை வச்சு தான் வந்து இங்கே வீடு ஆகிட்டுருக்கிறதுக்கு பொருளெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. நடந்து போகிறதுக்கு இந்த வழியும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறாங்க. வண்டி வந்து இதில் கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் வந்து அதிகமாக இந்த வழியை வந்து பயன்படுத்துறதில்ல. வண்டி வாகனம் மட்டும்தான் வருது. நடந்து வர்றதுக்கு நான் இந்த கிராமத்துக்கு வந்த வழி தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. செம்மையான வியூங்க, அருமையான ஒரு வியூ. ஃபுல்லாக வந்து காப்பி தோட்டங்கள், மேலே வந்து டீ எஸ்டேட்டு, இது வந்து காப்பி தோட்டம். இதுக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு. இதுக்கு ஆப்போசிட்டில் தெரிகிற மலை ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு, மலை தான். மலையோட அடிவாரத்தில் ப்ளைன் தெரியுது. ப்ளைனில் அப்படியே வந்து பவானிசாகர் டேமோட எண்டில் இருக்கிற தண்ணி வந்து சூப்பராக தெரியுது. இங்கேருந்து கிளம்பி அடுத்த ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. காப்பி செடிகள்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. இந்த கிராமத்துக்கு வரணும் போகணும்னா வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. ஏன்னா வந்து இது வந்து யானைகள் வந்து கடக்கும் பகுதி அப்படின்னு சொன்னாங்க. காலை நேரத்தில் யானை வந்து கீழே வருமாமா, அதாவது மேலேருந்து கீழே வரும்னு சொல்கிறாங்க. இல்லைனா கீழேருந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. நைட்டு வந்து எங்கே போகுதோ அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு விடிகால நேரத்தில் தான் நடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்துக்கு போகிற வழியில் கிராஸ் பண்ணி போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வெளிச்சம் இருக்கிற டைமு தான் இந்த கிராமத்துக்கு வர முடியும். வெளிச்சம் கம்மியாகிடுச்சுன்னா இந்த கிராமத்துக்கு வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. கடைசியாக கண்டிப்பட்டியில் போகும்போது, அதாவது கடைசியாக கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் பார்த்தேன். அவர் தான் வந்து அந்தியரை கிராமத்தை பற்றி சொன்னார். இன்றைக்கி அவரையும் பார்த்துட்டேன். அவர் தான் வந்து இந்த வழி அப்படியே பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் இப்போ இந்த வழியில் நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்களா, வந்து பிக்கப் வந்திருக்கு. பிக்கப்பே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. ஃபுல்லாக ஜல்லி தான். இந்த வழியில் நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் கூட ரொம்ப கஷ்டம்தான். பைக்கில் இங்கெல்லாம் ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. ஏன்னா வெறும் ஜல்லி மட்டும் தான் இருக்குது. அந்த ஜல்லி வந்துருச்சுங்க. இங்கே சின்னதாக ஒரு நீரோடை. ஒரு சின்ன நீரோடை போய் இங்கே வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி தண்ணி தேங்கி நிற்குது. இந்த மாதிரி தண்ணி நின்னாவே யானைகள் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஏர்பின் பண்டு.
இதில் கூட வண்டி போயிடலாம். பட் இங்கெல்லாம் வந்து 2 வீலரு இறங்க முடியாது, இறங்கவும் முடியாது, ஏற்றவும் முடியாது. அடுத்து மழை வர்றதுக்கெலாம் நம்ம போயிடுதுன்னு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே காப்பி காடு தாங்க. இங்கே பாருங்கள், காப்பி காட்டு கீழே எப்படி இருட்டாக இருக்கும் பாருங்கள். இங்கெல்லாம் வந்து கரடிகள் இருந்தால் தெரியவும் தெரியாது, பகல்லையே இருந்தால் கூட ரொம்ப கஷ்டம்தான் தெரிகிறது. பாருங்கள், ஃபுல்லாக புதர் மாதிரி இருக்குது. புதர்னா அதாவது காப்பி செடிக்கு கீழே ரொம்ப அடர்த்தியாக எந்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான இடத்துல கரடிகள் இருந்தாலும் கூட தெரியாது. அதெல்லாம் வந்து நைட்டு தான் வெளியே வரும்னு சொன்னாங்க. இந்த ரோடு வந்து கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கு இந்த கிராமத்துக்கு. ஏன்னா இங்கே வந்து ஒரு 18 குடும்பங்கள் வசிக்குது. ரோடு வசதி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன ரோடு இருந்துச்சுன்னா 2 வீலரை பயன்படுத்தலாம், அவங்க பைக்கில் வந்துட்டு போகலாம். இப்போ வந்து பைக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. நான் காப்பி செடியில் பூலாம் இருக்குது. பூவெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. காப்பி விதைகள் பார்த்துருக்கேன், காப்பி கொட்டைகள். ஆனால் இங்கே வந்து ஒரு பூவும் இருக்குது. நான் வந்து பூ அதிகமாக பார்த்ததில்ல, இங்கே தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். காப்பி செடியில் காப்பி விதைகள் மட்டும் தான் பார்த்துருக்கேன், காப்பி கொட்டைகள். ஆனால் இது மட்டும் பூ இருக்கே, வித்தியாசமாக இருக்கே, நிறையா இருக்குங்க பூ. நல்லா ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம தலையில், அதாவது பெண்கள் வந்து தலையில் வந்து பூ வச்சு அப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கொத்து மாதிரி அப்படியே இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், பூவெல்லாம் ஒவ்வொன்று தனித்தனியாக இருக்குது. இங்கே வந்து அப்படியே ஒரு கொத்து மாதிரி தலையில், அதாவது கொண்டையில் வச்சு அப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, இப்போ வந்து அந்தியரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேங்க. இங்கேருந்து கிளம்பி அடுத்து இன்னொரு பயணத்தை மேற்கொள்ள போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. ஓகேங்க, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நல்லா மூச்சு வாங்கிருச்சு. நல்ல வேளை வெயில்ல கிளைமேட் நல்லா இருந்ததுனால பரவாயில்ல.